நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்ன மின்னல், என்னமோ நான் உன் மனசுல இல்லவே இல்லைன்னு எனக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பாக்குற இடத்துல எல்லாம் நான் தான் தெரியறேங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கூட உன் மனசுல நான் இல்லைன்னு பொய் சொல்ல போறியா? இப்போ நீ பொய் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எவ்வளவு நாளைக்கு பொய் சொல்லுவ? என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுல இருக்கிற உண்மையான காதல உன் வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். அது நின்ன கொண்டு கழியில்ல அன்பு. ஏன்னா நான் பொய் சொல்றதே உனக்காக தான். என் காதலுக்கு முன்னால உன்னால ரொம்ப நாளைக்கெல்லாம் நடிக்க முடியாது மின்னல். அவ்வளோ ஏன், உனக்காக இப்ப நான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா இப்பவே கூட நீ உன் மனசுல இருக்கிற காதலை என்கிட்ட சொல்லிடுவ. அப்படி எந்த இவன் கொண்டு வந்திருப்பான்? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி அப்படி எதையாவது பார்த்து நான் அவன்கிட்ட ஓகே சொல்லிட்டேன்னா? அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. ஃப்ராடே, இனி நீ அப்படி எந்த கொண்டு வந்திருந்தாலும் சரி, உன்கிட்ட இருந்து இனி எதையும் வாங்க நான் தயாரா இல்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீங்க இருந்து போ. அப்படியெல்லாம் சொல்லாத மின்னல். நீ அதுல நிறைய எழுதியிருக்க. ஆனா அதுல எல்லாத்துலயும் வச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்ன போனெல்லாம் சொல்ல மாட்ட. கடைசி வரைக்கும் என் கூடயே இருன்னு சொல்லுவ. இல்ல, அது என்னவா இருந்தாலும் சரி, அதை பார்த்தா இவனுக்கு நான் ஓகே சொல்லிடுவேன்னு இவன் சொல்றான். அதனால அது என்னன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். எடா ஃப்ராடே, நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, இனி எனக்கு வேண்டி நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உனக்கு எப்பவும் ஓகே சொல்ல மாட்டேன். அதையும் பார்க்கலாம் மின்னல். அதுக்கு முதல்ல நான் கொடுக்குற கிஃப்ட் நீ வாங்கு. அது என்னன்னு பாரு. அப்பதான் நீ எனக்கு ஓகே சொல்லுவியா மாட்டியான்னு தெரியும். எடா ஃப்ராடே, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இத்தனை திவசம் நான் வாங்குனது அந்த டைரிக்காக மாத்திரம் தான். இப்போ அந்த டைரி கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ கொடுத்த கிஃப்ட் நான் எதுக்குடா வாங்கணும்? ஹே மின்னல், இது நான் இவ்வளவு நாள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி இல்ல. இது உன்கிட்ட வந்து சேர வேண்டியது. இது உன்னோடது. அது எந்த அணுகில எனக்கு குழப்பம் இல்ல. எனக்கு இது வேண்டாம். மின்னல், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதை நான் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி, அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இனி ஒரு குண்டூசி போல உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. மின்னல், நீ என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு புரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சது. நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். இவ என்ன லூசா? மின்னல் கிட்ட ஃப்ராடே, உனக்கு எத்தனை வருஷம் சொன்னாலும் புரியாதா? நான் சொன்னது சொன்னதுதான். இனி உன்கிட்ட இருந்து எதுவும் வாங்கிக்கிறதுக்கும் நான் தயாரா இல்ல. உன்னை பாக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. இனி கிஃப்ட் டைரி நக்க சொல்லி எதையாவது தூக்கிட்டு வராதே. நீ எது கொடுத்தாலும் இனி நான் வாங்க போறது இல்ல. மின்னல், இவன் இப்படி சொல்லிட்டு போறா? இவளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். அதை மட்டும் இவ பார்த்தா நிச்சயமா இவன் நமக்கு ஓகே சொல்லுவான்னு நினைச்சோம். ஆனா அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டேன்ட்டு போறா. அது ஒண்ணும் இல்லடா அன்பு. இவன் நம்மள அவாய்ட் பண்றான்ற ஃபீலிங்ல இவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கிறோம்ல, அதனாலதான் இப்படி ஓவரா பேசிட்டு போறா. இவளுக்கெல்லாம் பழைய அன்புதான் சரி. மின்னல், அது எப்படி நீ என்கிட்ட இருந்து அந்த கிஃப்ட வாங்காம போறேன்னு நானும் பாக்குறேன். ஏய், ஐசுவ சமாதானம் தானடா பண்ண போற? என்னமோ சாந்தி முகூர்த்தத்துக்கு போற மாதிரி ரெடியா நிக்கிற. டேய், ரெண்டும் ஒண்ணுதான்டா. அட பாவி, ஐடியா ஐடியான்னு சொன்னா கடைசியில இந்த கருமத்தை தான் ஐடியான்னு சொன்னானா? ஏண்டா, இதுதான் உன் ஐடியாவா? டேய், பின்ன பொண்டாட்டிய வேற எப்படிடா சமாதானம் பண்ண முடியும்? அதுவும் சரிதான். அதுக்கு முதல்ல அவ உன்கிட்ட பேசணுமேடா. அவதான் பக்கத்துலயே வராதுன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் எப்படி? அதெல்லாம் பேசுவா. அதுக்கெல்லாம் நான் ஐடியா வச்சிருக்கேன். ஐயோ, 4 நாளா ஐடியா ஐடியான் இருக்கா. அது என்ன ஐடியா கருமோன்னு சொல்லி தொலையேண்டா. எங்கே நீ கண்டுபிடி பாப்போம். உன் கெட்டப்ப பார்த்தா அந்த ஐடியா அநேகமா மல்லிப்பூவா தான் இருக்கும். மல்லிப்பூ தானே? மல்லிப்பூவா? ஒரு பவுன் செயின் வாங்கிட்டு போய் கொடுத்தாலே மூஞ்சில வீசிடுவா. இதுல 10 ரூபா மல்லிப்பூக்கு தான் அவன் மயங்குவாளா? டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? ஒரு பவுன் செயினை விட 10 ரூபா மல்லிப்பூக்கு இருக்கிற வேல்யூ அதிகம்டா. நீ வேணா மல்லிப்பூ வாங்கிட்டு போய் பாரு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. டேய், நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த மல்லிப்பூ ஐடியாவை தூக்கிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வராதேன்னு. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி மல்லிப்பூ வாங்கிட்டு போய் அதை என் மூஞ்சிலே விட்டு இருந்தாடா. சரி விடு, அது ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு நீ எல்லா தடவையும் மிஸ் ஆகாதுடா. டேய், போதும் நிறுத்து. உன் மல்லிப்பூ ஐடியாவை உன்னோட நிறுத்திக்க, என்கிட்ட கொண்டு வராத. ஆனா உன்னோட மல்லிப்பூ ஐடியாவை கூட நான் ஒத்துக்குவேன்டா. ஆனா அன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு ஒரு காரணம் சொன்னியே. நீ மல்லிப்பூ மட்டும் தான் வாங்கிட்டு போன, அல்வா வாங்கிட்டு போகாததுனாலதான் ஒர்க் அவுட் ஆகலன்னு. அதை தாண்டா இன்னும் என்னால தாங்க முடியல. டேய், ஆமாடா மச்சான், இன்னைக்கு வேணா மல்லிப்பூ அல்வா ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு போடா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். டேய், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்.
சரி விட்ரா. சரி மல்லிப்பூ ஐடியா வேண்டானா அப்புறம் வேற என்ன ஐடியா தான் வச்சிருக்க? அப்படி கேளு. இங்க பாத்தியா? என்னது சண்டை போட்டு தலையில அடிப்பட்டதுல பேண்டேட் ஒட்டி இருக்க? இதுல என்னடா ஐடியா? ஐடியாவே இதான்டா. புரியல. இப்ப புரியுதா? டேய் என்னடா அடியப்பட்டுல பேண்டேஜ் ஒட்டி இருக்க? இதாண்டா ஐடியா. அவ என் பக்கத்திலேயே வராதீங்க, என் கூட பேசவே பேசாதீங்கன்னு சொன்னாலா? இப்போ என் தலையில அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவேன். அப்ப அவ என்ன பண்ணுவா? என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் நம்ம புருஷனுக்கு அடிபட்டிருக்கு வலிக்குதுன்னு சொல்றாருன்னு சொல்லி மருந்து எடுத்து போட்டு விடுறதுக்காக பக்கத்துல வருவா. அப்புறம் மருந்தை எடுத்து போது நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுதாண்டா சக்தி. எப்படி நம்ம ஐடியா? ரொம்ப பிரமாதம்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இல்ல, ஏதோ பரவாயில்ல. டி சக்தி, சில நேரத்துல நம்ம ரொம்ப பெருசா பிளான் பண்றது தாண்டா ஒர்க் அவுட் ஆகாம போகும். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா பண்ணா அது ஒர்க் அவுட் ஆயிரும்டா. ஆகட்டும் ஆகட்டும், ஆகுதா இல்லையான்னு காலையில தெரியும். சரி சரி, இதுக்கு மேல நான் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா, நீ இன்னும் இங்க என்ன பண்ற? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குற வேலையெல்லாம் இல்ல? கிளம்புடா முதல்ல. என்னது? போடா, நேரங்காலத்தோட வீட்டுக்கு போய் சேரு. போ, காலையில பாக்கலாம். அது சரி. டே ஐஷுவ சமாதானம் பண்ணணும்டா, அவகிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வாடா, உன்கிட்ட பேசினா கொஞ்சம் தைரியம் வரும்னு சொல்லி என்னை வர வச்சுட்டு இப்ப கடைசியில உனக்கு வீடு இல்லையா குடும்பம் இல்லையா கிளம்பி போடா நான் சொல்றேன். போடி போ, காலையில ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. எரியா இப்ப எங்க போற? நானே அப்பாவை கூட்டி வர போறேன். ஏன் உன் அப்பாவுக்கு ரூமுக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா? தெரியும், ஆனா காலையில தாத்தா அப்பாவை திட்டிட்டாங்கல்ல, அதான் அப்பா பாவம் சோமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் பாப்பா போய் அப்பாட்ட சோமா கடிங்க வாங்க தூங்கலாம் சொல்லி கூட்டிட்டு வர போறேன். ஐயோ, உன் அப்பா சோகமா இருந்துட்டோன்னு சொல்ல வேண்டாம். இதை விட உன் தாத்தா கேவலமா திட்டிருக்காரு. அப்பா கூட சிரிச்சுக்கிட்டே மொட்டை மாடி எகிரி குதிச்சு வந்து சாப்பிட்டுட்டு போனவர் தான் உன் அப்பா. இதுக்கெல்லாம் ஒன்னும் அசர மாட்டாரு, வந்துருவாரு. நீ தூங்கு. இல்ல, உங்களுக்கு தெரியாது, அப்பா பாவம் சோகமா தான் இருப்பாரு. ஆமாமா, உன் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாததெல்லாம் உனக்கு தெரியும் பாரு. ஆமா, அப்பாவை எல்லாமே பாப்பாக்கு தான் தெரியும், அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா மக்கு. ஏய், உன் அப்பா கூட சேர்ந்து மக்கு மக்குன்னு சொன்னா மண்டையில நல்லா கொட்டு வச்சிருவோம் பாத்துக்க. குள்ளி பாரு, உன்ன சொல்லி தப்பில்ல, இப்படி ஒன்னொன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உன் அப்பாவை சொல்லணும். அப்பாவை திட்டாதீங்க, அப்பாவை திட்டினா எனக்கு பிடிக்காது. பிடிக்கலனா போ, நீயும் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு வெளியே போய் தூங்கு. அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷன் பண்றதுதான் வேலை. அதுக்கு புத்துக்கு நாங்க ஏன் வெளியே தூங்கணும்? இது எங்க ரூம், அம்மா போய் வெளியே தூங்குங்க. நான் ஏன் போய் வெளியே தூங்கணும்? இது என்ன உங்க ரூம்னு எழுதியே வச்சிருக்கு? இந்த ரூம்ல எனக்கும் தான் உரிமை இருக்கு. ஒண்ணும் கிடையாது, இது அப்பாக்கும் பாப்பாக்கும் தான் ரூம், அம்மாக்கு கிடையாது. அம்மா போய் வெளியே தூங்குங்க. அம்மோ, என்ன யாரு போய் வெளியே தூங்குன்னு சொல்லிட்டு இருக்க? அது அம்மாவை தான் வெளியே போய் தூங்க சொன்னேன். ஏண்டா அம்மோ, அம்மா ஏன் வெளியே போய் தூங்கணும்? அம்மா பாவம்ல, அம்மா இங்க நம்ம கூடயே தூங்கட்டும். ஒன்னும் தேவையில்ல எரியா, நான் வெளியவே போய் தூங்குறேன். நீயும் அப்பாவுமே இங்க தூங்குங்க. ஐயோ, இவ வெளியே போய் தூங்குனா நம்ம பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமே. விடக்கூடாது. டேமோ, இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வெளியே போய் தூங்க சொன்னதுனால அம்மா பாரு கோச்சுக்கிட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க. அம்மா பாவம்ல. இங்க பாருடா, அம்மா தான் நமக்கு எல்லாம், அம்மா தான் நமக்கு சாமி மாதிரி. அம்மா இல்லைன்னா நம்மள யார் பாத்துக்குவா? அம்மா இருக்கிறதுனால தானே நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க. நமக்கு நேரத்துக்கு சாப்பிட கொடுத்து நம்மள குளிக்க வச்சு, சாரி ஒன்ன குளிக்க வச்சு நம்மள நல்லா பாத்துக்கிறது யாரு? அம்மா தானே. அதனால அம்மா கிட்ட எப்பவுமே மரியாதையா பேசணும். இப்படி எல்லாம் வாய் அடிக்க கூடாது, சரியா? அப்பாவோட செல்ல குட்டி இப்படிதான் சொன்னதும் புரிஞ்சுக்கணும். இப்ப அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு அம்மா எங்க கூடயே தூங்குங்கன்னு சொல்லு. சரி சரி, சாரி எல்லாம் வேண்டாம், நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி வா தூங்கலாம். என்ன தூங்கலான்ட்டா? பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, அது டாமோ, அப்பாவுக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அது ரொம்ப வலிக்குதுடா. வலிக்காம என்ன பண்ணும்? சொல்ல சொல்ல கேட்காம சண்டைக்கு போனா அப்படித்தான் வலிக்கும். அது
அப்பாக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு மருந்து போட்டாதாண்டா சரியாகும். மருந்து போடணுமா? அப்பனா பாப்பா ஓடி போய் மருந்து எடுத்துட்டு வந்துட்டா. அது பாப்பாவுக்கெல்லாம் என்ன மருந்து போடணும்னு தெரியாதுடா. அப்பாக்கு சரியாகணும்னா என்ன மருந்து போடணும்னு அம்மாக்கு தான் தெரியும். அம்மோ, அம்மாட்ட சொல்லி அப்பாக்கு மருந்து போட்டு விட சொல்லுடா. ரியா, எதுக்கு நான் மருந்து போட்டு விடணும்? என்கிட்ட இதுக்கப்புறம் சண்டைக்கே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தையும் மீறி சண்டைக்கு போக தெரியுது, அவருக்கு மருந்து எடுத்து போட்டுக்க தெரியாதா? சண்டைக்கு போனேன்னா அதான் முடிஞ்சு போச்சுல. அதுக்குன்னு புருஷனுக்கு அடிபட்டு இருக்கு, மருந்து கூடவா போட்டு விட மாட்டேன்? போட்டு விட மாட்டேன். இல்ல நான் எதுக்கு போடணும்னு கேக்குறேன். இல்ல என்ன கேட்டா சண்டைக்கு போனீங்க, உங்க இஷ்டத்துக்கு தானே போனீங்க, அப்ப உங்க இஷ்டத்துக்கு மருந்து எடுத்து போட்டுக்கங்க. அது மட்டும் இல்லாம தலையில தானே அடிபட்டு இருக்கு, கையில அடிபட்டு இருக்கு, கை நல்லா தானே இருக்கு, கையில மருந்து எடுத்து போட்டுக்கங்க. ஓவரா பேசுறா. இவகிட்ட இதுக்கப்புறம் சாஃப்டா பேசி பிரயோஜனம் இல்ல, அதிரடியா ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதுதான். ஐயோ, ரியா வேற இருக்காளே, இவ தூங்காம ஒன்னும் பண்ண முடியாதே. ரியா குட்டி, அப்பா கடைசியா கேக்குறேன், உன் அம்மா அப்பாவுக்கு மருந்து போட்டு விடுவாளா மாட்டாளான்னு கேள்றா. அப்பா கடைசியா கேட்காங்க, அப்பாக்கு மருந்து போட்டு விடுவீங்களா மாட்டீங்களா? மாட்டேன். புருஷன் இவ்வளவு தூரம் கெஞ்சுறான், அப்பா கூட மாட்டேங்கிறா, கல் நெஞ்ச காரி. சரி ஓகேடாமோ, இதுக்கப்புறம் உன் அம்மா கிட்ட பேச்சு இல்ல. வாடா, நம்ம 2 பேரும் போய் வெளியே தூங்கலாம். தூங்குங்க, எனக்கு என்ன. அப்பா, நம்ம இப்ப எங்க போய் தூங்க போறோம்? எங்க தூங்குறது? இப்படியே போச்சுன்னா உன் அம்மா அப்பாவை தெருவுல தூங்க விட்டுருவா போல. தெருவுலன்னா? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரியா குட்டி, அப்பா சொன்னா பாப்பா கேப்பல்ல. கேப்பனே. அப்படின்னா அப்பாவோட செல்ல குட்டியில இன்னைக்கு தாத்தாவோட போய் தூங்குறியா? தாத்தாவோடயா? ஏன் தாத்தாவோட தூங்கணும்? நான் அப்பாவோட தானே தூங்குவேன். அது அங்க ஊர்ல இருக்கும்போது தினமும் அப்பாவோட தானே தூங்குற. ஆனா நம்ம இப்பதானே தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். தாத்தா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தானே தாத்தாவோட தூங்க முடியும். திரும்ப நம்ம ஊருக்கு போயிட்டா தாத்தா கூட தூங்க முடியாதுல்ல. நாளைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஊருக்கு போயிருவோம், அதுக்கப்புறம் தாத்தாவோட தூங்க முடியாதுல்ல. அதுக்கு தான் அப்பா சொல்றேன், இன்னைக்கு போய் தாத்தாவோட தூங்குறியா? ஊருக்கு போய்டுவோம்மா. பரவாயில்ல, பாப்பா தாத்தாவோட விளையாண்டுக்கிறேன், ஆனா அப்பாவோட தான் தூங்குவேன். ஐயோ, இவ என்ன இப்படி சொல்றா? இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ரியா குட்டி, அது அப்பா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தாத்தா கூட தூங்கு, அப்புறம் டெய்லி அப்பா கூட தூங்கிக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? இந்நேரத்துல ரூம்ல போய் படுத்து தூங்காம ரியாவையும் கூட்டிட்டு வந்து இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கான்? டேய் அண்ணா, இந்நேரத்துல தூங்காம குழந்தையும் கூட்டிட்டு வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ சாரா, நான் என்னத்த சொல்ல? உன் அண்ணி வேற நான் சண்டைக்கு போனதுனால என் மேல கோவமா இருக்கா. அவகிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணலாம்னு நினைச்சேன். ரியா வேற தூங்கவே மாட்டேங்கிறா, அதனால அவகிட்ட பேசவே முடியல. டேய் அண்ணா, நீ பேசுறதுக்கும் ரியா தூங்குறதுக்கும் என்னடா சம்பந்தம்? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, ஒன்னும் இல்ல போ. சரி சரி, புரியுது புரியுது. அதுக்கு ரியாவை ரூம்ல தூங்க வைக்காம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? அவ தூங்கவே மாட்டேங்கிறாடி. அதான் சரி, கொஞ்சம் இன்னைக்கு போய் தாத்தா கூட தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் அண்ணா, தாத்தா பாட்டி எல்லாம் தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது. என்னது, தூங்கிட்டாங்களா? ஆமாண்டா, அவங்க எல்லாம் நேரத்திலேயே மாத்திரையை போட்டு தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ரியாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் எதையாவது கதையை சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. இவளை தூங்க வச்சுட்டு எங்க நாங்க பேசுறது? இவளை தூங்க வைக்கிறதுக்குள்ள இவ எங்களை தூங்க வச்சிருவா. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாதுடா அண்ணா, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், போ. சாரா சாரா, அவங்க தூங்குனா என்ன, நீ தூங்காம தானே இருக்க? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. என்னது, நான் ஹெல்ப் பண்ணவா? ஆமாண்டி சாரா, ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ரியாவை உன் ரூம்ல கொண்டு போய் தூங்க வைடி. அதுக்குள்ள நான் இன்னைக்கு ஐஷாவை எப்படியாவது சமாதானம் பண்ணிடுறேன். டேய், நீ உன் பொண்டாட்டி கூட சமாதானம் ஆகிறதுக்கு நான் தூங்காம உன் பொண்ணு கூட ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? சாரா சாரா, ப்ளீஸ் டி, ஒரு அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, அண்ணனுக்காக நான் இதை பண்றேன், ஆனா தங்கச்சிக்காக நீ என்ன பண்ணுவ? நான் என்னடி பண்ணணும்? அப்படி கேளு அண்ணா. அது நாளைக்கு எங்க காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிருக்காங்க. அதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஆஃப் சாரி தான் கட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு ஆஃப் சாரி, அதுக்கு மேட்சிங்கா கம்மல், வளையல், செயின், அப்புறம் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்,
அப்புறம் அது இல்லாம காலேஜுக்கு போட்டுட்டு போற சுடிதார் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால ஒரு 10 செட் சுடிதார். இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனும். அதுக்கு உன்னோட ஏடிஎம் கார்டை மட்டும் கூட போதும். ஏய் என்ன விளையாடுறியா? இவ்வளவு ஆர்டர் பண்ணோம்னா கொஞ்சது 7,000 8,000 ஆகுமே. ஐயோ அண்ணா இல்லடா, ரவுண்டா 10,000 ஆயிடுச்சு. 10,000? அடி பாவி, அவ்வளவு என்கிட்ட இல்ல, அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா போ. அப்ப உன் பொண்ணை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கவும் முடியாது. ஏ குட்டச்சி, நேரம் பார்த்து ஸ்கோர் பண்ற. வேற என்ன பண்றது? உன்கிட்ட இப்படி எல்லாம் வாங்கினதான் உண்டு. இல்லாட்டி நீ குடுப்பியா? குடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் இது முடியட்டும். நாளைக்கு காலையில உனக்கு மண்டையிலேயே நங்கு நங்குன்னு 4 குடுக்கறேன். என்னடான்னா நீ எவ்வளவு யோசிச்சாலும் சரி, உன் ஏடிஎம் கார்டை கொடுக்காம நான் உன் பொண்ணை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கவும் மாட்டேன். உன்னால அண்ணிய சமாதானம் பண்ணவும் முடியாது. ஐயோ சரி, இப்ப என்ன ஏடிஎம் கார்டு தானே வேணும், குடுக்கறேன். ஆனா மவளே, 10,000க்கு மேல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீ பே பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. டேய் அண்ணா, 10,000க்கு மேல 10 பைசா கூட வேணாம்டா. ரவுண்டா 10,000 போதும். சரி, ஆர்டர் பண்ணி தோல, நான் பே பண்றேன். அப்ப சரி, தேங்க்ஸ் அண்ணா. நான் ரியாவை கூட்டிட்டு போறேன். நீ போய் அண்ணிய சமாதானம் பண்ணு. குட்டச்சி, ஐஷு மட்டும் சமாதானம் ஆகட்டும், நாளைக்கு உனக்கு இருக்குடி. அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா, அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா, அன்னங்காசாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்றா, மேக்கப்பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு, மேக்கப்பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு. அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா, அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா, சேனல நீ மாத்தி பாரு கழுத்து மேல கத்தி வப்பா, ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு, ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு. அப்பாடா, ஒரு வழியா ரியாவை சாரா கூட அனுப்பி வச்சாச்சு. ஏ ஐஷு டார்லிங், கோவமாவா இருக்க? இதோ வரேன், வந்து எப்படி உன்னை சமாதானம் பண்றேன்னு மட்டும் பாரு. ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு வந்துட்டு வலிக்க கொஞ்சமே, அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு வந்துட்டு வலிக்க கொஞ்சமே. ஐஷு டார்லிங், நான் என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு வந்தா இவ என்ன தூங்கிட்டு இருக்கா? ஏ ஐஷு எந்திரடி. ஐயோ, இவளுக்காக இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரியாவை சமாளிச்சது, சாராவுக்கு தேவையே இல்லாம 10,000 ரூபாய் தண்டத்துக்கு மொய் எழுதுனது எல்லாமே வேஸ்ட். இன்னைக்குதான் எப்படியோ ரியாவை சாரா கிட்ட விட்டு இவளை ஏதாவது பண்ணி சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். கிடைச்ச சான்ஸ் இப்படி வேஸ்டா போயிடுச்சே. இதுல வேற வேட்டி சட்டை இமேஜினேஷன் சாங் வேற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரியா பாப்பா, உங்களை